என்ன கூப்பிட்டீங்களா? ஆமா அசோக். நீ, நான், ராகவ், பல்லவி இனிமே 4 பேரும் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். சைல்ட்ஹுட்ல என்ன நடந்தது, சின்ன வயசுல என்ன பண்ணோம்னு நாம நிறைய பேசணும். பட் அதுக்கு முன்னாடி உன்கிட்ட முக்கியமான விஷயம் பேசணும். அதுவும் உன் கல்யாண விஷயமா. என்னோட கல்யாண விஷயமா பேச என்ன இருக்கு? அது இருக்கு அசோக். உனக்கு தெரியாத விஷயம் நிறைய இருக்கு. ராகவ் இரு, நான் சொல்றேன். இதான் நடந்துச்சு. அசோக், அம்மா கிட்ட ராகவும் வர்ஷினியும் ஒருத்தர் விரும்புறத இப்ப போய் சொல்ல முடியாது. ப்ளீஸ், நீதான் அம்மா கிட்ட இந்த கல்யாணம் வேண்டான்னு சொல்லணும். ப்ளீஸ் அசோக். என்னடா இந்த வீட்டுக்கு வந்ததும் உன்னை எம்பாரசிங்கா ஃபீல் பண்ண வைக்கிறோன்னு நினைக்காத அசோக். சச்சா, எனக்கு உங்க சிச்சுவேஷன் புரியுது. ஒரு நிமிஷம், நான் போன் பேசிட்டு வந்துடுறேன். ஹலோ அசோக். ராகவும் விஷாலும் என்ன இந்த கல்யாணத்தை நிறுத்த சொல்றாங்க. நான் என்ன பண்ணணும்? ஓஹோ, அண்ணனும் தம்பியும் சேர்ந்து அடுத்த கட்ட வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா? ஸ்ரீஜா, லைன்ல இருக்கீங்களா? நான் லைன்ல தான் இருக்கேன் அசோக். நீ முடியாதுன்னு சொன்னா அவங்களுக்கு உன் மேல டவுட் வந்துரும். சோ அவங்க வழியிலேயே போ. அவங்க கிட்ட இப்ப சுபத்ரா அம்மா கிட்ட முடியாதுன்னு மறுத்தா பெரிய பிரச்சனை ஆயிடும். அதனால கல்யாண ஏற்பாடெல்லாம் நடக்கட்டும். சமயம் பார்த்து நான் நோன்னு சொல்லி எல்லாத்தையும் நிறுத்திடுறேன்னு கதை விடு. ஓகேவா? ஓகே ஸ்ரீஜா, அப்படியே செய்யறேன். சாரி, ஒரு முக்கியமான போன் கால். இட்ஸ் ஓகே. பரவாயில்ல பரவாயில்ல. அப்புறம் விஷால் சொன்ன விஷயத்தை யோசிச்சிட்டியா? நான் யோசிச்சேன். நீங்க சொன்ன மாதிரி இப்ப எனக்கு கல்யாணம் வேண்டான்னு அம்மா கிட்ட சொன்னா அவங்க கன்வின்ஸ் பண்ண தான் ட்ரை பண்ணுவாங்க. வந்ததும் வராததுமா அம்மா கூட நான் மல்லுக்கு நிக்கிற மாதிரி ஆயிடும். இத்தனை நாள் கழிச்சு வந்திருக்கேன். சோ வந்த உடனே அம்மாவை அப்செட் பண்ண வேணாம். ஆனா இன்னொரு வேலை செய்யறேன். இப்போதைக்கு சைலண்டா இருக்கேன். இந்த ஏற்பாடுகள்லாம் போட்டும் அதை டிஸ்டர்ப் பண்ண வேணாம். அம்மா கூட நார்மலா பேசி எல்லாம் சகஜமான பிறகு